ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். இன்னைக்கு ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கம்மியான மெஷர்மெண்ட்டில் வீட்லேயே நம்ம ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸோ சோக்கிங் மெத்தட்லாம் இல்லை, சோக் பண்ணலாம் வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கேரமல் சிரப் தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம கடைகளில் கிடைக்குது. ஆனால் நான் இன்றைக்கி வீட்டிலே தான் ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறேன். இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கலர் வந்து நல்லா வந்து டார்க்காக வர்றதுக்காக தான் இந்த கேரமல் சிரப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 30 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து வெறும் பாத்திரத்தில் இந்த மாதிரி கடாயில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மெல்ட் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம மெல்ட் பண்ண விட்டுறணும். இந்த மாதிரி மெல்ட் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். கலர் வந்து வராமல் இல்லைனா சுகர் வந்து நல்லா கரையாமல் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடவே கூடாது. அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே சமயம் சுகரும் நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டரை சேர்க்கணும். ஹாட் வாட்டர் தான் சேர்க்கணும் கண்டிப்பாக. சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திக்காயிடும். நம்ம ஹனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். பட் ஆனால் கசப்பு டேஸ்ட் லைட்டாக இருக்கும். சுகர் டேஸ்ட்டும் இருக்கும், ஸ்வீட்னஸும் இருக்கும், கொஞ்சம் வந்து கசப்பு டேஸ்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 30 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 25லேருந்து 30 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் சுகர். அவங்கவுங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. இதில் 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மெயினாக இந்த மைதா சேர்த்து கோட் பண்ணிடணும். அப்போனா தான் நமக்கு கேக்கில் வந்து அடியில் போய் தங்காமல் எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நான் மைதாவை மெஷர் பண்ணிக்கிறேன். மைதா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 50 கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து இதே கரெக்டான குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கூட குறைய ஆச்சுன்னா கூட நமக்கு கேக்கு வந்து மேலே வந்து உப்பி ரொம்ப வந்துடும், இல்லைனா பிரேக் ஆகிடும். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. அது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் பட்டர் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 30 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பட்டரே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டரை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் மெயின். அதுக்கப்புறம் சுகர் வந்து நான் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வந்து பீட்ரு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து லைட்டாக வந்து அதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஹேண்ட் பீட்டர் இருந்தாலும், அதாவது ஹேண்ட் விஸ்க் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் வந்து நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து நல்லா அந்த சுகரும் பட்டரும் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா வந்து பீட் ஆனதுக்கு அப்புறமா பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு முட்டை வந்து உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு முட்டை மட்டும் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். முட்டை வந்து புதுசாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் மெயின். இல்லைனா வேறு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது பட்டர் கூட சேருங்க. அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ராப்பு, வெனிலா எசன்ஸ் 2 ட்ராப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பைனாப்பிள் க்ரஷ் வந்து 1 டீஸ்பூன். உங்ககிட்ட இந்த பைனாப்பிள் க்ரஷ்ஷு, ஸ்ட்ராபெரி க்ரஷ்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜாம் வந்து ஃப்ரூட் ஜாமு சேர்த்துக்கலாம். இது கூடவே ரீஃபண்ட் ஆயில் வந்து
ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா கேக் நல்லா மாய்ஸ்சராக இருக்கும், அதுக்காக தான் நம்ம அதை சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண சிரப் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போது ஆறுனதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பார்த்தீங்களா? ஹனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் கேரமல் சிரப். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 ஸ்பீடுக்கு மட்டும் வச்சு பீட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடு தேவைப்படாது. லைட்டாக நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். நம்ம ஹேண்ட் விஸ்கே இதுக்கு போதுமானது. நான் வந்து பீட்டர்லேயே இன்றைக்கி பீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து நமக்கு இருக்கிறதுனால ஒரு ஸ்பேட்சில் வச்சு எல்லா சைடும் வந்து எடுத்து விட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் வந்து பீட்ரு யூஸ் பண்ணி லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டரை வந்து 1 ஸ்பீடில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பீடுக்கு போகணும். எப்போவுமே பீட்ரு வந்து எடுத்ததுமே 2 ஸ்பீடு 3 ஸ்பீடுக்கு அப்படி போகாமல் 1லேருந்து கூட்டிகிட்டே தான் போகணும். அதே மாதிரி ஆஃப் பண்ணும்போதும் 2லேருந்து 1க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும். ஒரேடியாக வந்து ஆஃப் பண்ணுறதும் ஒரேடியாக வந்து கூட்டுறதும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வந்து க்ரீமியாக ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் கூட போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா குவாலிட்டியான கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வேனவுட்டன் தான் சேர்த்துருக்கேன். டார்க்குன்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட லைட் கொக்கோ பவுடர் இல்லைனா மீடியம் ப்ரௌன் இருந்துச்சுன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் 1 டீஸ்பூன் அளவு கூட கொக்கோ பவுடர் அப்போ சேர்த்துக்கலாம். நான் டார்க்குன்றதுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே வந்து எனக்கு ஹேண்ட் பீட்டர் வந்து தேவைப்படாது. அதனால் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். மைதா கூட கோட் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுங்க. ரொம்ப போட்டு கலந்துட்டிங்கன்னா மேலே இந்த மைதா கோட் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டோம். அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து இந்த மைதாவே இருக்காது. ஸோ அதனால் கீழே இறங்கின மாதிரி ஆகிடும். அதாவது பேக் ஆனதுக்கப்புறமா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கீழே இறங்கிடும். நமக்கு எல்லா இடத்துலையும் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம டின்னில் வந்து சேர்த்துக்கலாம். டின் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரவுண்ட் டின் வந்து 6 இன்ச் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் 5 இன்ச் டின் கூட எடுத்துக்கலாம். 6 இன்ச் டின் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா ஹைட் வந்து கேக்கோட ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே 5 இன்ச் எடுத்திங்கன்னா கேக்கோட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே 4 இன்ச் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஆனால் பேக்கிங் டைம் அதிகமாகும். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டின் சைஸ் கம்மியாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பேக்கிங் டைம் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். 5 இன்ச் டின் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் 6 இன்ச் டின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பேட்டர் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு இந்த ஸ்பேட்சில் வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியதான். இப்போது மேலே வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக கேஷ்யூஸும் கொஞ்சம் ஆல்மண்ட் அப்புறம் வந்து செரீஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா லைட்டாக நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லா நட்ஸையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியதான். நமக்கு வந்து நட்ஸ் வந்து ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, நட்ஸ் வந்து இந்த மாதிரி மேலே சேர்க்கும்போது கருகின மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி பண்ணணும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. இப்போது ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் பேக் மோடில் வச்சு தான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 160 டிகிரி வைங்க. ஏன்னா ப்ளம் கேக்குக்கு 160 டிகிரி போதுமானது. அப்போ தான் மேலே இருக்க நட்ஸ்லாம் வந்து நமக்கு கருகாமல் இருக்கும். ஸோ இப்போது 160 டிகிரியில் கரெக்டாக வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸில் பேக் ஆகிடும். எனக்கு வந்து நான் 30 மினிட்ஸ் வச்சேன். பட் ஒரு 20 மினிட்ஸ் அப்போது நான் செக் பண்ணி பார்த்தேன். நல்லா ஃப்ளஃபியாக மேலே வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி சரி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 25 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு. ஒரு வேளை 6 இன்ச் டின்னுன்றதுனால எனக்கு பேக் ஆனது 25 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு. நீங்கள் இதே 5 இன்ச் டின் எடுக்கிறீங்கன்னா 30 மினிட்ஸ் கூட ஆகலாம், 35 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஸோ ப்ளம் கேக்ஸ் எப்பயுமே வந்து நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. ஸோ பேக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஓடிஜி ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1 hour நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுட்டேன்.
கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம டின்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வீட்டுக்காக குட்டீஸ்க்காக எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்காக ரெடி பண்ணது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதே வந்து நம்ம சோக் பண்ணி பண்ணுவோம் இல்லைங்களா, அதை விடவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வெயிட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நட்ஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான். நம்ம எவ்வளோ நட்ஸ் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவராகவும் நட்ஸ் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து ரொம்ப சென்டரில் வந்து டவுன் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் சைடில் இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ரீஃபண்ட் ஆயிலே யூஸ் பண்ணலான்னா வேண்டாம், அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எனக்கு செட் ஆகலை. அதனால் பார்த்து இதே மாதிரி நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸையும் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் இப்போ வந்து பேக் ஆகி நல்லா வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா தான் அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது பார்ச்மெண்ட் பேப்பர் ஃபுல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நைஃப் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நட்ஸு ஃபுல்லாகவே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து நமக்கு இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் மைதா வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். நானுமே இது வந்து ரொம்ப அதிகமாகலாம் செஞ்சதில்லை. ஒரு 2-3 டைம்ஸ் தான் செஞ்சுருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பராக வரும் நான் எதிர்பார்க்கல. ஸோ அதனால தான் அதே மெஷர்மெண்ட்டை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம கடையில் வாங்கும்போது அந்த கலர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. டாடா பாய்.